கலகலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. பாட புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம எல்லாம் கற்கணுன்ற ஒரு விதி தான் இப்போ இருக்குது. கடவுள் கூட என்ன பண்ணாராம், நம்ம எவருக்கே ஒரு கஷ்டம் வந்து தான், கற்பனையாக இருந்தாலும் அந்த கருத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா கடவுள்கிட்ட ஒருத்தர் பெருமாளே கடவுளே எனக்கு மழை நல்லா பெய்யணும், அப்போ தான் நான் விவசாயம் செழிக்கணுன்றார். அவர் வேண்டிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், கடவுளே மழையே வரக்கூடாது, அப்போ தான் நான் மண்பானையை செஞ்சு தயாரித்து சூளையில் வச்சு விற்பனை செய்ய முடியும், என் பொழப்பை கெடுத்துறாத. இப்போ கடவுளுக்கே சிக்கல் வந்தது. அவன் மழை வேணும்ன்றான், இவன் மழை வேணான்றான். நான் மழையை வர வைக்கிறதா நிறுத்துறதா? நாம் எங்கேயாவது இவங்க 2 பேர்கிட்டேருந்து தப்பிச்சுக்குவோம் அப்படியே நினச்சி எங்கே போய் ஒளியிறது, எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுறான். அப்போ பூலோகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரரு என்னடி புள்ள பெற்றிருக்கிற, எங்கே பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பெட்டியில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பீரோவில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பேண்ட்டில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பாக்கெட்டில். யோ, அவன் பாட புஸ்தகத்தில் வை, அவன் எடுக்கவே மாட்டான். அப்போ தான் இது பகவானுக்கு காதலை விழுந்தது. தொட வேண்டிய பாட புஸ்தகத்தை அவன் தொடாமல் இருக்கிறான் இல்லையா, அங்கே பத்திரமாக பணத்தை வைக்கிறான். அப்போது நம்மளை நினைக்காத மனசுக்குள்ளே போய் நாம் உட்காந்துட்டா என்னான்னு எல்லாருடைய மனதிலும் போய் மறைந்து கொண்டானா கடவுள். ஏன்னா மனசுக்கு இருக்கிற கடவுளை விட்டுட்டு வெளியிலே தேடுறான் இவன். அதனால் அவன் மனம்தான் சரியான இடம், பாட புஸ்தகம்தான் சரியான இடம் என்று அவன் தேர்வு செஞ்ச மாதிரி பக்தன் மனிதனுடைய மனம்தான் நாம் தங்குகிற இடம் அப்படின்னு அங்கே விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் தேடுவான் இவன்னு அங்கே மனசில் உட்காந்தாருன்னு ஒரு அழகான ஒரு சாதுவினுடைய செய்தியை நான் படித்தேன். ஏன்னா மனம் என்பது நல்ல ஒரு மார்க்கத்தை நோக்கி பயணப்படணும். அதைத்தான் நம்ம இந்திய தத்துவ ஞானிகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏராளமான புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், சாதாரணமான சரித்திரம் இல்லை. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்களில் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். சரி, கற்பதற்கு எது வேணும்? முதல்ல ஆர்வம் வேணும். அதுக்கு அடுத்தது என்ன வேணும்? அவனுடைய மனம் அதற்கு தயாராக இருக்கணும். என்னுடைய மனம் என்னிடத்தில் இருந்தால்தான் நான் எதை கற்றுக்கொண்டாலும் அது உள்நோக்கி பாயும். நம்ம உள்நோக்கி பாயாத எது ஒன்றும் நம்மளால் கற்கவே முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்பாவிட்டேருந்து ஒன்று கற்றுக்கலாம், அம்மா கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கலாம். அப்துல் கலாம் சொன்னார், நான் கடல் அலையரிடத்திலிருந்து ஓயாத உழைப்பை கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். கவியரசு கண்ணதாசன் தன் லைஃபையே முடிச்சுக்கலான்னு போய் கடற்கரை ஓரமாக உட்கார்றார். ஒரு நண்டு ஒன்று கரைக்க வருது, அலையை அடிச்சுட்டு வருது. வந்துட்டோன்னு நினைக்கிற போது அலை மறுபடியும் இழுக்கும் போகுது. இப்படியே இந்த நாடகத்தை பார்க்குறார். ஆனால் நண்டு கடைசி வரைக்கும் ஒரு 10 முறை போராடி அப்படியே கடையை பிடிச்சிக்கிது போகுது. அப்போ தான் கண்ணதாசனுக்கு உள்ளே ஒரு யோசனை வருது, ஆஹா, ஒரு நண்டே இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு வேண்டிய முயற்சியை எடுத்துக்கொண்டதென்றால் இந்த வாழ்க்கை கடலில் நான் ஏன் முயற்சிக்கக்கூடாது என்று கடற்கரையை விட்டு எழுந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் பட்ட முயற்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும், சாதாரணமான சரித்திரம் இல்லை அவருடையது. அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் வாலி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த போது மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும் என்ற பாடலை கேட்ட மாத்திரத்திலே தனக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டு கண்ணதாசனை போல இவரும் தன் மனம் மாறி வாழ்க்கையிலே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய முயற்சியை கைவிட்டார். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால் நமக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்கிறவனுக்கு இதிலிருந்தும் கற்கலாம். எந்த சூழ்நிலையிலும் மனிதன் கற்கலாம். நாம் நினைக்கிறோங்க, நிறைய கொஞ்சம் செய்திகளோடு நான் அப்புறம் வரேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் திறமை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்திலே கிடையாது சார். எல்லா இடங்களுக்கும் எல்லாருக்கும் திறமை இருக்குது. ஒரு ஆணுக்கு இருக்குது திறமை, ஒரு பெண்ணுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது. திறமைகளை கூட ரசிக்கிறதுக்கு மனோபாவம் நமக்கு வேணும், ரசனை வேணும் மனிதனுக்கு உண்மையிலே. அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாரதி பாடினான். அதை ரசிக்கிற பார்வை மனோபாவம் அவனுக்கு இருந்தது. அதனால்தான் அடுத்த வேளைக்கு இருந்த ஆழாக்கும் நொய்ய கூட வீதியில் வீசி எறிந்து
கொத்தி தின்கிற காக்கைகளையும் குருவிகளையும் பார்த்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு ஆனந்தமாக பாடினான். அடிவயிறு காயுமே நான் அவஸ்தைப்படலை. அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ரசிங்க, பாராட்டுங்க, ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஒரு மனிதனுடைய மனம் அழகாக இருந்தால்தான் அவன் பழகுகிற அத்தனையும் அவனுக்கு பதியும். என் மனசு அழகாக இருக்கணும், ரசிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கூட சொத்து என்ன தெரியுங்களா? சிரித்து மகிழக்கூடிய ஒரு அழகை, அற்புதத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். எந்த மிருகமும் சிரிக்காது, எந்த விலங்கும் சிரிக்காது, எந்த பறவையும் சிரிக்காது. சிரிக்கிறதுக்குன்னு மனுஷனை தான் கடவுள் கொடுத்தான். அதனால தான் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய ஆடல் அழகை பார்த்து பாடுகிற நாவுக்கரசர் கூட குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் தான் சொன்னார். ஆண்டவனுடைய முகத்தையே பெருமைப்படுத்துவர் அவருடைய புன்னகை தான் என்றால் இந்த மனிதனுடைய முகத்தை எந்த அளவுக்கு புன்னகை பெருமைப்படுத்தும். நாம் தான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறோம், எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். கவலையை கூட கடவுளுடைய காலடியில் ஒப்படைன்னார் திருவள்ளுவர். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியும். அதனால் மனசில் கவலையை சுமந்தால் எந்த கற்பதும் நின்றுடும், கற்கவே முடியாது. தோல்வியை கூட சுகமாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும், வெற்றியை நோக்கி பயணப்பட முடியும். இதைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க. நமக்கு திறமை இல்லாமல் இல்லை, ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இருக்கு. எதையுமே நல்ல பார்வையாக பார்க்கணும். அந்த அனுபவம் என்பது தான் பட்டறிவுன்னு சொல்கிறான். புத்தகம் நமக்கு படிப்பறிவை தரும், அனுபவம் நமக்கு பட்டறிவை தரும். பெருந்தலைவர் காமராஜர் எந்த புத்தகத்தை படித்தார்? எந்த புத்தகத்தைங்க படித்தார்? ஆனால் இன்றைக்கு காலம் முழுவதும் அவரை நாம் படிக்க வேண்டும். வரலாறு உள்ளவரையில் அவரை நாம் படிக்கணும். சும்மா பேசுகிறார் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டே பேசினார். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பள்ளிக்கூடம் வரமாட்டேன்றானுங்களே, படிக்க மாட்டேன்றானுங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அதிகாரி. நான் மதிய உணவு போடுறேன்னு தானாக வருவான்னு அப்படின்னாரு. அதே மாதிரி போட்டாராம், வந்தான், படித்தான். அப்படி படித்து உருவானவர்கள் தான் நானும் எங்களுடைய பாபு சிங்கும். அந்த திட்டமெல்லாம் அப்போ வரலன்னா நாங்கள் படித்தே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்! நீங்கள் யூடியூப்பில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே எம்எல்ஏ ஹாஸ்டல் இன்றைக்கி இருக்குது. எம்எல்ஏ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு அறையை கொடுத்து ஒரு உதவியாளரை போட்டிருப்பாங்க. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலேருந்து தேர்வு செய்யப்பட்ட மூகே தேவர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவங்களுக்கு ஒரு ரூமு கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் அவருக்கு ஒரு உதவியாளர், அவர் பேர் மண்ணாங்கட்டின்னு பேர். நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைப்பாங்க, பச்சை மண்ணாங்கட்டி அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. அதை பேர் வைக்கிறது இப்போல்லாம் நமக்கு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு பேர் வைக்கிறோம். இப்போ வைக்கிற பேரே வேறு. அவங்க அந்த காலத்தில் அப்படிலாம் வைப்பாங்க. அப்போ அந்த மண்ணாங்கட்டின்னு கூடன்றவர் தான் உதவியாளராக இருக்கிறார். அப்போ டிவி கிடையாது, செய்தி ரேடியோவில் தான் கேட்க முடியும். 6 மணி செய்தி மாலையில் வருது, ஆகாஷவாணின்னு சொல்லிவிட்டு செய்தி வருது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் முதலமைச்சர் ஒரு ஜீவோ வெளியிட்டார், கையெழுத்து இன்றைக்கி ஆயிட்டுது. அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்க வேண்டும், கையெழுத்து போட தெரிந்திருக்க வேண்டும் என்று ஜீவோ பாஸ் ஆகிட்டுதுன்னு வந்தது. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி 6 விரல தூக்கி மூகே தேவருக்கு முன்னாடி நின்று கதறி கதறி அழறான். என்னாச்சுடா, 6 விரல் அடிபட்டுதான்னாரு. அடிபடலை, ஒன்றும் படலை, எனக்கு 6 பசங்க, நான் எப்படி பிழைக்க போகிறேன்னு தெரியல, நான் 5ஆம் கிளாஸும் படிக்கலை, கையெழுத்து எனக்கு போட தெரியாது, என் பொழப்பு போச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர், நீ தான் ஏதாவது என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், காப்பாற்றுன்னு காலை பிடிச்சிட்டான். மூகே தேவருக்கு மணி பார்த்தாரு 6:30. இவனை எப்படியாவது சமாளிக்கணும், இல்லைன்னா தூங்க விட மாட்டான் ராத்திரி. அதனால் என்ன பண்ணார், அப்போல்லாம் இந்த டெலிஃபோனு இல்லையா, இப்போ தானே செல்லு. அப்போ டெலிஃபோன் என்ன பண்ணார், நான் அதை எடுத்து நான் நம்பர் போட்டு செக்ரட்டேரியட் நம்பர் போட்டு, அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சார், இவனை மாதிரி ஒரு பியூன் தான் செக்ரட்டேரியட்டில் இருப்பான், எல்லாம் வேலைக்கு அதிகாரிகள்லாம் போயிட்டுருப்பான், இதையாவது ஒன்று சொல்லி இவனை சமாளிப்போம் தற்காலிகமானு சொல்லி நான் நம்பர் போட்டு தரேன், நான் சொல்கிற மாதிரி சொல்லு. சரி சொல்கிறேன்ட்டான்.
அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை தேரணும். ஃபோனை வாங்கிட்டு சொன்னார் இவர், கொடுத்துட்டு, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்க போது இந்த படிக்காத மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு. சரி சார், சரி சாமின்ட்டான். வாங்க நான் போனேன், படபடன்னு பேசிட்டான். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு மூக்கேத்தேவர் கேட்க சொன்னார். இப்போ மூக்கேத்தேவருக்கு வேர்த்து கொட்டுது. அடே, நீ கேட்குற மாதிரி கேட்க சொன்ன, என்னையாண்டா போட்டு கொடுத்துட்ட. நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க, நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஃபோனை வச்சாச்சு. அரை மணி நேரத்தில் ஒரு ஆள் வரான். இங்கே தேவர் ஐயாவையும் அந்த பியூன் உதவியாளரையும் கூட்டின்னு வர சொன்னாங்க. எங்கன்னு செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னாங்க. நேராக 2 பேரும் பயந்துன்னு தான் போனாங்க, என்ன ஆகுமோன்னு. உள்ளே போனால் என்ன ஆச்சு தெரியுமாங்க, தான் அலுவலகத்தில் இருந்த பியூனை கூட பார்த்து பெருந்தலைவர் என்ன சொன்னார், பா டியூட்டி முடிஞ்சு போச்சு, எனக்கு சில ஃபைல்லாம் இருக்குது நான் பார்க்கணும், பார்த்துட்டு கையெழுத்து போட்டு வர்றதுக்கு மணி 10 ஆகிடும், நீ போ, உன் பிள்ளைக்குட்டி போய் பாரு போ அப்படின்னு அனுப்பிட்டார். அங்கே இருந்தது அவர் மட்டும்தான். இந்த ஃபோனை அட்டன் பண்ணதே அவர் தான். இப்போ நிலைமை புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் இதை புரிஞ்சுக்கினார் மூக்கேத்தேவர். என்னமோ ஆக போகுதுன்னு முடிவு பண்ணார். ஆனால் மண்ணாங்கட்டியும் இவரும் உள்ளே போன உடனே பெருந்தலைவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு, உன்ன மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன செய்கிறேன்னு தெரியுமா, இனிமேல் அரசாங்க வேலைக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்று இந்த ஜிஓவை கேன்சல் பண்ணிட்டு புது ஜிஓவை நாளைக்கு பாஸ் பண்ணுறேன் போ. இந்த மனித நேயத்துக்கு பேர் தான் பெருந்தலைவர் காமராஜர். இந்த பண்பாடு நமக்கு வர பாதிக்கப்படுகிற ஒருத்தன்னு பார்க்கலைங்க அவர். அப்போ இதை உலகம் கற்கணும். இது எந்த பாட புத்தகத்தில் இருக்குது? உலகம் கற்க வேண்டிய பெரிய ஒரு கல்வி நிலையமாக இருந்தார் அவர். ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தார். எவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப கற்பது என்பது எதிலிருந்தும் கற்கலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம 6 அறிவு படைத்தவர், நமக்கு தான் எல்லாம் தெரியும், அது தெரியும். நிறைய பேர் சொல்ல கற்கிறது என்ன பல வகையில் இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, செகண்ட் ஷோ போயிட்டு வர்றாங்க கணவனும் மனைவியும். செகண்ட் ஷோ போட்டுட்டு தெருக்கு அது பூட்டிட்டு தான் போனாங்க. பூட்டிட்டு தான் போன திரும்பி வந்து பார்த்தா தெரு லைட்லையும் ஏரியில் ஒரே இருட்டாகுது, கரண்ட்டு வேற இல்லை. அவன் சொன்னான், நான் இருட்டிலேயே பூட்டு திறந்து பழக்கம், உன்னை எழுப்பக்கூடாது, நானாக ஒரு சாவி எடுத்து போய் திறந்து பழக்கம், இப்படி கூட நான் திறக்கிறேன். ஆமாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சை நீ பிடி, நான் திறக்கிறேன்னா அந்த அம்மா, இவனும் டார்ச் இந்த செல்லுலேருந்து பிடிக்கிறான். இந்த அம்மா போட்டு குடையுது, அது திறக்கலை. 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்படி குண்டா அப்படின்னு வெடுக்குன்னு வாங்கி திறந்துட்டான் சார். அடுத்தது கையை வச்சான், திறந்து போச்சு. அந்த அம்மா செல்லை அப்படி பிடிச்ச வேகத்தில் திறந்துட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போ தெரியுதா டார்ச்சை எப்படி பிடிக்கணும்னு? அதாவது இவன் டார்ச்சை சரியாக காட்டாதனால்தான் அந்த அம்மா திறக்கலைன்ற அவன் திறக்கிற மாதிரியும் என்ன அதுவாக முந்திக்குது. பார்த்தீங்களா? இந்த திறமையும் அற்புதமும் அபார பெருமையும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு அம்மா சொல்லுது புருஷங்கிட்ட, இங்கய்யா இங்கே பாரு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 3 நாள் ஆகும், 2 பசங்களும் உன்னை நம்பி தான் விட்டு போகிறேன், விட்டு கடாச்சிட்டு ஊரை சுற்ற போவாத, இங்கேயே இரு. சரிம்மா நான் அப்படியே இருக்கிறேன், போய் 3 நாள் தானே, பிரச்சனை இல்லைன்னு. வாசல் வரைக்கும் போனவங்க நம்பிக்கை வரல அந்த அம்மாவுக்கு. இங்கே பாரு, உன்னை நம்ப முடியாது, நான் போய் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் ஃபோன் பண்ணுற போதெல்லாம் ஒரு நம்ம வீட்டு மிக்சியை சவுண்டு உண்டாக்கு, அந்த சவுண்டு எனக்கு கேட்டால் நீ வீட்லேயே இருக்கிறதா நான் நினச்சிக்குவேன் அப்படின்ட்டு போயிட்டான். போய் முதல் நாள் ஃபோன் அடிச்சுது அந்த அம்மா, மிக்சியை போட்டான், டர்றன்னு சத்தம் கேட்டுது. 3 தடவை அடிச்சுது. 2வது நாள் அடிச்சுது. 3வது நாள் என்ன பண்ணிச்சு, 3 நாள் பொறுத்தானே வரணுன்னுது. 3வது நாள் காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுச்சு. வந்தால் இவனை காணோம். 2 பசங்களும் உட்காந்துங்குது சோபாவில்.
எங்கடா உங்கள் அப்பன் அப்படின்னு கேட்டது. அதுக்கு பையன் சொன்னான், அது என்னமோ தெரியலமா 2 நாளாக பையில் மிக்ஸி எடுத்து வச்சுக்கின்னு வெளியில் கிளம்பிடுறாரு. இன்றைக்கி அது மாதிரி தான் மிக்ஸி எடுத்துன்னு கிளம்பிட்டாருன்ட்டான். அவன் நம்மாளி அம்மா மகா கெட்டிக்காரனாக இருப்பான் பாரு. மிக்ஸி தானே போடணும், போகிற இடத்துல பிள்ளைக்கு ஃபோன் வந்துன்னு டக்குன்னு எங்கள் போகிற இடத்துல ஏதாவது வீட்டில் பிள்ளைக்கு சொருவி மிக்ஸியை போட்டு விட்ருவான். அது சவுண்டு கட்டி நீ வீட்டில் தான் இருக்கிற. இந்த மாதிரி புத்தி கூர்மையெல்லாம் ஒருத்தரை ஏமாத்துறதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒருவன் பாதிக்கப்பட்டான் என்று தெரிந்த உடனே அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன மார்க்கம் என்று ஒரு மாபெரும் தலைவன் வழிகாட்டினான் என்றால் இதை விட என்ன பெரியணும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வாழ்க்கையில் நிறைய கற்கணும் சார். ஒரு மனிதன் மனம் அப்போ தான் மென்மைப்படும், மேன்மை அடையும். இந்த மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது இல்லைங்களா? மனிதனை தீர்மானிக்கிறது. சிரவணனுடைய பெற்றோர் பக்தின்ற ஒரு புத்தகத்தை தான் வாங்கி அப்பா பிள்ளைக்கு கொடுக்குறாரு இல்லையா? சிரவணனுடைய பெற்றோர் பக்தின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி பாட புஸ்தகத்தை மட்டுமே படித்திருந்த அந்த பிள்ளை பெற்றோர்கள் மீது எப்படி பிள்ளை பக்தி வைக்க வேண்டும் என்ற அந்த சிரவணன், அதுதான் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி பிறவியிலே குருடான பெற்றோர்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறதுக்கு சிரவணன் ஆற்றில் இறங்கின போது விலங்கு என்று நினைத்து தசரதன் அம்பு போட்ட கதை நமக்கு தெரியும். அந்த சிரவணனுடைய பெற்றோர் பக்தி என்ற புத்தகத்தை வாங்கி கொடுத்த உடனே பக்கம் பக்கமாக ஒவ்வொரு எழுத்து விடாமல் அந்த பிள்ளை படித்து உள்வாங்கினான், சின்ன பிள்ளைய. அதே பிள்ளை தான் போர்பந்தரில் நடந்த ஹரிச்சந்திர நாடகத்தையும் உத்து கேட்டான். அந்த இரவு முழுவதும் அந்த நாடகத்தை பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் அந்த பிள்ளையின் மனதிலே ஒரு மாற்றம் வந்தது. பாடப்புத்தகங்கள் தராத ஒரு அறிவை அந்த நாடகமும் அப்பா வாங்கி கொடுத்த பரிசாக தந்த புத்தகத்தில் இருந்த வாசகங்களும் அவனுடைய புத்தியில் நிலை பெற்று விட்டது. அப்பதான் சொன்னான், அந்த பிள்ளை உறுதி எடுத்தான், என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே உண்மையை நோக்கித்தான் உயிருள்ளவரை இருக்கும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான். உலக உத்தமர் காந்தியடிகள் என்று இன்றைக்கும் உலகம் பாராட்டுகிறது. அப்போ நாம கற்றுக்கொள்ளுகிற பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் உயர்த்தும். ஏன்னா கற்றது சும்மா கொஞ்சம் நம்ம படிக்கிறது பூரா ஒரு வேலைக்கு தான் படிக்கலாம், அதானே உண்மை. ஒரு வேலைக்கு போகணும், அவ்வளோதான், சம்பாதிக்கணும், அதுதான். இன்ஜினியரா டாக்டரா மனித தன்மையோடு இருக்கணும் இல்லை. அதனால தான் வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அழகானது மனவளக்கலை என்ற நூல் வாய்ப்பு இருந்தால் படிங்க. மனிதனுடைய மனம் எப்படி செம்மையடைய வேண்டும் என்ற மார்க்கங்களை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை எப்படி சீராக இருக்கும், அவர் எவ்வளவோ குணங்கள் இருக்கு, எவ்வளவோ பண்புகள் இருக்கு. பண்பாடு நாகரிகம்னு சொல்றமே, நாகரிகம் வெளி உலகத்தை சார்ந்தது, பண்பாடு மன உலகத்தை சார்ந்தது. பண்பட்ட மனம், நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல்லும் செயல்களும் விளையும். மனம் பண்படணும் சார், இந்த மனம் பண்படணும். அதெல்லாம் தான் நம்ம எதில் இருக்கிற எந்த உயர்வையும் எடுத்துக்கலாம். ஆச்சரியமான விஷயங்கள் உலகத்தில் நிறைய உண்டு தெரியுமா உங்களுக்கு? நாம் இன்றைக்கி பார்க்குறோம், நான் அண்மையில் கூட பார்க்குறது உண்டு. எனக்கு பார்த்தா அந்த குழந்தைய பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையிலே ஞான குழந்தையாக தான் இருக்குது, அழகாக பாடிச்சிங்க. அந்த வயசில் நம்ம பாடி இருப்போமா? நாங்கள்லாம் ஆசிரியருங்க, கிளாஸ் ரூமில் என்ன தெரியுமா நடக்கும், யார் தம்பி கந்தசாமி பாடுன்னா சார் அவன் பாடுவான்னுவான். எந்த பையனும் நான் பாடுவேன் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன வரலாறே கிடையாது. இன்னொருத்தரை தான் நம்ம உதாரணமாக காட்டுவோம். ஆனால் அந்த பிள்ளை பாடிச்சுட்டீங்களா? நிறைய பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. தயவு செய்து அன்பையும் அருளையும் கருணையையும் இரக்கத்தையும் மனிதநேயத்துமாக பண்பாட்டை நாம தான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள். அதுக்கு தான் நான் இதை போட்டது, இந்த தலைப்பு. நாம் படித்தா போதும், மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறோம். ரொம்ப சிரமம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். வெறும் மார்க்கு மட்டும் மனிதனை ஆக்காது. நம்ம விட பறவைகள் என்ன அழகாக இருக்குதுங்க, ஆச்சரியமான விஷயங்களா. நன்மையில் சில புத்தகங்களை படிக்கிற போது எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தான். அனந்தபுரம் போர்டு ஸ்கூலில் தான் நானும் அவரும் படித்தோம். விழுப்புரம் தாலுக்கா, செஞ்சி பக்கத்தில் தான், செஞ்சி தாலுக்காவில் அனந்தபுரத்தில். நான் பக்கத்தில் தான் பனமலைப்பேட்டைன்னு ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே எங்கள் ஊர் மலைக்கோயிலில் தாளகிரி ஈஸ்வரன்னு பேர். தாளன்னா பனைன்னு அர்த்தம். அந்த பனை மரங்கள் நிறைந்த ஊர். அழகான ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது என்ன தெரியுமா, அந்த பனை மரத்தில் தூக்குனாங்குருவி கூடு கட்டும். அழகான கூடு, எந்த சிவில் இன்ஜினியராலும் கட்ட வேணாம். அந்த கூட்டை அழகாக அறுபடாமல் பிரித்தாலே போதும், பிரிக்கக்கூட முடியாதுங்க. அது எந்த பல்கலைக்கழகத்தில் போய் எந்த காலேஜில் படிச்சது, அது எதுவும் தெரியாது, அதுக்கு எதுவும் தெரியாது. ஆனால்
ஒரு அழகான கூடு, அதுக்கு ஒரு நுழைவாயில், அதுக்கு ஒரு பள்ளம், என்ன அழகு. அதில் இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஆண் பனை பெண் பனைன்னு 2 இருக்குது. ஆண் பனையில் மனுஷன்கிட்டே போக மாட்டான், அதுக்கு தேவையே இல்லை. அங்கே பெண் பனையில் போய் மலை ஏறுவான். ஏன்? நுங்கு கிடைக்கும். இந்த குருவிக்கு என்ன ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஆண் பனையில் ஒரு கூடு கட்டும், பெண் பனையில் ஒரு கூடு கட்டும். பெண் பனையில் கட்டிய கூட்டில் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும். ஆண் பனையில் கட்டிய கூட்டில்தான் முட்டைகளை வைக்கும். ஏன் தெரியுமா? இந்த முட்டை பொரித்து குஞ்சுகளாக மாறுகிற போது யாராலும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காக ஆண் பனையிலே எவரும் வரமாட்டார்கள் என்பதனால் அந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு தேடுகிற வகையில் அங்கே முட்டைகளை வைத்து இங்கே வாழ்க்கையை நடத்துது. ஏன்னா யாராவது மரத்தில் ஏறினா கூட நாங்கள் பறந்து போயிடலாம், தங்களை காப்பாற்றி கொள்ளுகிற தன்மை இங்கே இருக்கிறது என்று ஒரு ஞான உணர்வோடு அந்த கூட்டை கட்டுகிறது என்றால் இதை விட என்ன வேணும்? அதுக்கு உரிய ஞானத்தையும் அறிவும் கடவுள் வச்சு தான் இருக்கிறோம். இது ஆச்சரியமான விஷயம் சார். அப்போ அதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம அவைகள் கூடு கட்டுகிறது, மனிதர்கள் வீடு கட்டுகிறார்கள். அன்னைக்கு கூட ஒரு மேனேஜர், பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, என்னையா பணம் கட்டும்போது இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப சோர்வாகிற, என்ன வீடு கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டினேன்? அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், வீடு நான் மட்டுமா கட்டினேன், கொத்தனார், இன்ஜினியரு, பெரிய ஆள், சித்தாள் எல்லாம் சேர்ந்து, அது ப்ளம்பரு, எலக்ட்ரீஷியனு எல்லாம் சேர்ந்து கட்டலாம். இஎம்ஐ நான் மட்டும்தானே கட்டுறேன்னா, அது நீ தானே சொந்த வீடு நீ தான் கட்டணும். ஏன்னா அங்கே கட்டுற போது இருந்த ஆனந்தம் இங்கே கட்டுற போது இருக்காது. மனிதன் வாழ்வது வீடு, என்ன அழகு பாருங்கள். அங்கே கூடு கட்டுவதற்கும் ஒரு ஞானத்தை கொடுத்தான், வீடு கட்டுவதற்கும் ஒரு ஞானத்தை கொடுத்தான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது சார். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம கூட பழகிறவர்களுக்குள்ளே நம்ம சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுறக்கூடாது, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. நான் பல பட்டிமன்றங்களில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். யாரும் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ப முடியாது, சொல்ல தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. நம்ம விட சாதாரணமான ஒரு பையனுக்கு அது ஒரு தூக்கி கிடாச்சிட்டு போடுவான். தாம்பரத்தில் ஒரு பெரியவர், எப்போ பார்த்தாலும் அவர் தன்னை பற்றி வியப்பாக நினைப்பார். ஆனால் அவரை பார்க்குறதுக்கே ஜனங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்பார், போகிறவனை மரவனெலாம் மடக்குவார். மடக்கி அவன் பதில் சொல்ல முடியாத திணறதை பார்த்து சந்தோஷமாக இருப்பார். அப்படி ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இயல்பாக. அப்படி அது மாதிரி தான் என்ன பண்ணார், இந்த தாம்பரம் பாரத மாதா தெருவில் ஒரு நாள் டீ கடையில் வாசலில் உட்காந்துங்கிறார். அதே தெருவில் ஜெயகோபால் கருடைய ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே படிக்க பையன் 8ஆம் கிளாஸ் பையன் பைய தூக்கின்னு வேகமாக போகும்போது அவனை கூப்பிட்டாரு. என்னடா மார்க்குன்னாரு. ஸ்கூல்லே ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் அங்கிள்னா. அப்படியா, அப்போ மகா கெட்டிக்காரன் போல் இருக்குது, என் பக்கத்தில் உட்காருன்னாரு. என்ன எதுக்குங்கன்னு கேட்டான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறா பார்க்கலான்னாரு. கேளுங்க அங்கிள்னா. சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டார். நான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட்டில் போகிறேன், அப்படின்னா என் வயசு என்னான்னு கேட்டார். கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க. கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறாராம், ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அப்படின்னா என் ஏஜ் என்னான்னாரு. சம்பந்தம் இல்லாத கேள்வின்னு பையன் புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 60 ஐயா அங்கிள்னா. கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நீ ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லைடா, ஸ்டேட் ஃபஸ்ட்டே வருவிடா, அவ்வளவு அறிவுடா, கரெக்டாக எனக்கு 60 தான்டா, எப்படா கண்டுபிடிச்சேன்னாரு. எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு அண்ணங்கிறான், அவன் ஏடா கூடமாக பேசுவான், அவன் பேசுகிறதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இருக்காது. அவனை நாங்கள் எல்லாரும் அரக்கிருக்குன்னு கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. அதான் நான் கணக்கு போட்டேன், அரக்கிருக்குக்கு 30ன்னா முழு கிறுக்குக்கு 60 தானே இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன் அங்கிள்னா. இப்போது அவர் டைரி எடுத்து எழுதிட்டார், இனி வாழ்நாளில் நான் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டார். ஏன்னா இப்படிலாம் பதில் சொன்னால் தான் சில பேர் அடங்குவான். எதிலிருந்தும் சின்ன சின்ன விஷயங்களுங்க. நீங்கள் போகிறீங்க, சாலையில் போகிறீங்க, இதே தருமபுரி சிக்னல் இருக்குது, ரவுண்டானா வருது, சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலை பாருங்கள், நீங்கள் சிக்னலில் பாருங்கள், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அப்படியே அதே ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டாம். உலகமே வெறுத்து போச்சு, இப்போ வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட வந்தான், துறவி கேட்டார், என்ன ஆச்சுறான்னு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அட வாழ கஷ்டம்லாம் இருக்கு, 1000 கஷ்டத்தை உணர்ந்துட்டேன் சாமி, என்னால் தாங்க முடியல, நான் வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா.
இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்பூன் உப்பை போட்டு 1/2 டம்ளர் தண்ணியில் உப்பை போட்டு கையில் இது குடிறான்னாரு. வாயில் வச்சு குடிச்சுப்பிட்டு என்னையா உப்பு கறிக்குது, நான் படுற கஷ்டத்தை விட மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குற நீ, இது எதுக்கு அப்படின்னா, என்ன பண்ணுறது உனக்கு ரொம்ப கசக்குது ஒரே கறிக்குதுன்னா, சரி கொடு. அதே 4 ஸ்பூனு உப்பை எடுத்துக்கின்னு போய் அவனையும் கூட்டி போனார். குடி தண்ணீர் குளம் ஒன்று இருந்தது, அந்த குளத்தில் 4 ஸ்பூனையும் போட்டார். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிடான்னாரு. அழகாக குடித்தான், ரொம்ப நல்லா இருக்குதுன்னா. அப்போ தான் ஒரு துறவி சொன்னார், கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் இஷ்டமும் வரும்டா, அந்த துன்பங்களை பெரிய மனசை நீ டம்ளராக வச்சுருந்தீன்னா அது கரிக்கும், மனசை குளமாக மாற்றிக்கினா அது இனிக்கும். இது தாண்டா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. அதுவும் தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறது முதல் ஆள் அவங்க தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ மாமியார் இப்படி சொல்லிட்டு தான் என்ன, வருத்தப்படவே வேணாம். அவங்க மாமியார்கிட்ட அது எவ்வளோ கஷ்டப்பட்டுதோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதில் நமக்கு ஒரு ஆறுதல் வந்துடும். அதனுடைய பிரதிபலிப்பு தானே இது. அதனால் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு அந்த சீரியலில் வர்ற கொடுமை இருக்குதே, தயவு செஞ்சு சீரியலை பார்க்காதீங்க. உண்மையிலே உங்களை எல்லாரையும் நான் வணங்குறேம்மா. சீரியலை தியாகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துங்கிறீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே நல்ல விஷயத்தோடு தான் அது பார்க்குது. ஆனால் ஒரு மாமியாரை எப்படி கீழே வீழ்த்துறது, விளக்கெண்ணெயை ஊற்றுறது, எண்ணெயை ஊற்றுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, குறுக்கு வழியிலெல்லாம் காட்டுற மோசமான சூழ்நிலை இது. நல்ல மனசு கூட மாறி போகுதுங்க. இதெல்லாம் சரியில் பார்த்துட்டு ஒரு நாள் இயல்பிலே அந்த பொண்ணுக்கு பாவம் மாமியார் ரொம்ப பிடிக்கும், அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சு கொண்டாடிச்சு. அந்த அம்மா என்னமோ வலிக்குதுன்னாங்க, டக்குன்னு ஒரு ஆட்டோவில் தூக்கி போய் டாக்டர்கிட்ட காட்டி ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டார். நல்ல வேளை புண்ணியவதி தாயே, உங்கள் அம்மாவான்னு இல்லைங்க எங்கள் மாமியாருக்கு உண்மையிலே சொல்கிறோமா நான் பாராட்டுறேன். 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா அந்த அம்மாவை காப்பாற்றியே இருக்க முடியாது. சந்தோஷமாக நல்ல பொண்ணுமா நீன்னு நான் அப்போவே சொன்னேன் ஆட்டோக்காரங்கிட்ட, மெல்லமாக போடான்னு. முடிஞ்சு போச்சா? இப்போ சீரியல் பண்ணுற வேலை தான் அதனுடைய இயல்பான தர்ம குணத்தையே மாற்றுது பார்த்தீங்களா. அதைத்தான் நான் சொல்ல வரேன். மனிதனுடைய மனம் பாழடையக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து விகாரமான ஒரு நிலையை அடைகிற போது தான் பல சிந்தனைகள், தேவையற்ற பழிவாங்குகிற சிந்தனைகள்லாம் நமக்கு வருது. எதையும் ரசிக்கணும்னு, அதுதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். சார் கஷ்டமே வரும், கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்க பழகிட்டோம்னா வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் சார், மிக அருமையாக இருக்கும். நான் நிறைய பார்ப்பேன் சிக்னலில். நான் ஒரு விஷயம் நல்லா நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. நீங்கள்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க, காரில் போகும்போது பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலில் ரெட்டு இருக்குது, எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது இல்லையா. அதுவும் பார்க்கலன்றதுக்கு தான் பக்கத்தில் வேறு எழுதியிருப்பான், நில் கவனி செல்லுன்னு அதை வேறு எழுதி வச்சுருப்பான். நில்லு ரெட்டுக்கு நேராக நில்லு, கவனின்றதுக்கு மஞ்சள், செல்லுன்றதுக்கு க்ரீன், அதுக்கு நேராக எழுதி வச்சுருப்பான். இவன் ரெண்டையுமே பார்க்க மாட்டான், ஒரே பார்த்துன்னு இருப்பான். 82, 81, 80, 79, 78 அப்படியே கிட்ட வரும்போது, அந்த 10 கிட்ட வரும்போது ட்ருன்னு ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மஞ்சள் வருது பாருங்கள், அந்த மஞ்சள் வரும்போதே சில பேர் டக்குன்னு பாஞ்சிருவான், ஒரு வேகமாக வில்லேருந்து அம்பு பாயிற மாதிரி. அப்படி தான் தேனாம்பேட்டை சிக்னலில் ஒருத்தன் பாஞ்சிட்டான். அவன் தான். நமக்கு ஒரு பண்பாடு உண்டு. நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. ஃப்ளைட்டில் போய் லேண்டிங் ஆன பிற்பாடு ஃப்ளைட்டு நிற்கும். அப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பான். 240 பேர் இருந்தான்னா 240 சுற்றி பார்ப்பான். யாராவது ஒருத்தன் முதல்ல எழுந்திருக்கிறான்னா பார்ப்போம். அவன் எழுந்தான்னா இல்லைன்னா அந்த அம்மா உட்காந்துரும், அந்த பொண்ணு உட்காருன்னு கொண்டுடும். அப்படி மாதிரி நமக்கு ஒரு பார்வை உண்டு. யாராவது முன்னாடி போயிட்டான்னா நமக்கு தாங்காது, உடனே நாம் கிளம்பிடுவோம். அவன் தான் போகிறானே, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படி உள்ள அது மாதிரி தான் தேனாம்பேட்டை சிக்னலில் ஒருத்தன் பைக் எடுத்துன்னு சர்ன்னு பாஞ்சிட்டான் சார். பின்னாடி 5 பேர் அவனை ஃபாலோ பண்ணி போட்டான். பின்னாடி போன 5 பேரையும் கான்ஸ்டபிள் ஓரம் கட்டிட்டார். நெல்லு. அதில் ஒருத்தன் கேட்டான், தர்மத்தோட கேள்வி கேட்டான். முதல்ல போனான்னு அந்த ஆள், அவரை விட்டுட்டு எங்கள் 5 பேரையும் பிடிச்சிட்டியாயா, நியாயமான. அதுக்கு கான்ஸ்டபிள் சொன்னார், அவரை எப்படிடா நாங்கள் பிடிக்க முடியும், அவர் தான்டா எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். ஒரு நாளைக்கு 5 தடவை இப்படி முன்னாடி போவார், அவனை நம்பி பின்னாடி 5 பேராக போவான். டெய்லி ஒரு 30-40 கேஸை அவர் தான் எங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் போய் பண்ண முடியுமாடா, அவர் எப்படா நாங்கள். அவன் பார்த்து மயங்கி போட்டான் சார். அடாடா இப்படி ஒரு சூட்சம் இதில் இருக்குதுன்னு என் வாழ்நாள்லேயே தெரிஞ்சுக்கினது உண்மைதான். இப்போ தான்டா இனிமேல் நான் எவனை நம்பியும் பின்னாடி போக மாட்டேன்னு ஒரு முடிவு.
ஏன்னா எதுக்குள்ளே எது இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. உண்மையை உணர்கிற வரையில் மனிதன் உணர்ச்சிக்கு ஆளாவே கூடாதுன்ற படிப்பினை எவ்வளவு நமக்கு பாடத்தில் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? உணர்ச்சி வசப்பட்டதுனால தான் நம்ம கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவான்னு சொல்லிட்டான். ஏன் அவன் உணர்ச்சி வசப்பட்டான்? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி சாதகமாக்கிட்டது அவனுக்கு. ஏன்? கோப்பெருந்தேவி சம்சாரம் ஊடல் கொண்டு உள்ளே போறா. போ, உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு உள்ளே போகுது அந்த அம்மா. ராஜாவுக்கு அவனும் ஒரு ஆம்பளை தானே, பின்னாடியே போகிறான். ஐயோ அம்மா கோவப்பட்டு போகுது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்கு போகும்போது அந்த நேரம் பார்த்து பொற்கொல்லன் வந்து சிலம்பு திருடிய கல்வன் கிடைத்து விட்டான்னா, ஆஹா, அவளுடைய கோபத்தை தீர்ப்பதற்கு காணாமல் போன அவளுடைய சிலம்பு கொண்டு வந்து கொடுத்துட்டா, அந்த கோபத்தை தீர்த்து விடலாம் என்று கருதி கொண்டு வா அவனை சொல்றது பதிலாக கொன்றுவான். உணர்ச்சி வசப்படுகிற போது வாய் உதடுகள் மாறும், உண்மை தெரியாது. அதனால தான் உணர்ச்சி வசப்படவே கூடாது. அன்றைக்கி டாக்டர் ஒருத்தர் பேஷண்ட்டு பார்க்க வந்தான். பேஷண்ட்டு வர்றான், அவன் ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு வர்றவன். அவன் சொல்கிறான், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் டாக்டர்? அவர் என்ன மூடில் இருந்தாரோ தெரியல, பாவம். பணம் கட்டுறவன் பணம் கட்டலையே என்னமோ தெரியல. ஆப்ரேஷன் பண்ணினா நான் எப்படி இருப்பேன் டாக்டர்னா, நீ எப்படி இருப்ப? அவ்வளோதாங்க, அவன் ஆப்ரேஷனுக்கு வரலைங்க. அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு நான். உணர்ச்சி வசப்படும் போது சில நேரங்களில் நமக்கு உண்மை தெரியாது. அந்த உணர்ச்சியை மடமாற்றம் செய்கிறதுக்கு தான் நம்ம நிறைய படிக்கணும். நிறைய பேர் கோவப்படுறோம், எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறோம், இல்லை எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறோம். அதனால தான் அன்றைக்கி கூட ஒருத்தன் சொன்னான் அவங்க வீட்டுக்காரம்மாக்கிட்ட, ஏம்மா சட்டையை பையன் எடுத்தானா? ஏயா பணம் காணோம் அதனால் அப்பா இன்றைக்காவது என்ன நம்பனியா நான் எடுக்கலேன்னு? இல்லை, நீ எடுத்திருந்தா மொத்தம் எடுத்திருப்ப, கொஞ்சம் இருக்குது அதனால தான் கேட்டான் அவன் எடுத்தானான்னு. ஏன்னா அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்றது அங்கே தான் தெரியுது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதுமா. சேரில் அன்றைக்கி புருஷனை உட்காந்துங்கிறாரு, அந்த அம்மா வெளியில் கிளம்புது, ஹேண்ட்பேக்கு தூக்கி மாட்டிக்கின்னு, ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. அதனால் அங்கே உள்ள இருக்கிற பூகம்பம் எவ்வளோன்றது நாம் யோசிக்கிற வேண்டியது தான். அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. ஏன்னா பிரச்சனையும் இல்லாத வீடுங்களே கிடையாது இல்லைங்களா? அதைத்தான் சொல்ல, பிரச்சனைகளையும் கூட ரசிக்க பழகணும். அதனால் பாரதி சொன்ன வார்த்தையை வீட்டில் எழுதி வைங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். சார் நம்ம வாழ போகிறது ஒரு 100 ஆண்டுகள்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடியும் வரலாறு கிடையாது, பின்னாடியும் வரலாறு கிடையாது. இருக்கிறதுல ஏன் சார் போட்டி பொறாமை, நீயா நானா அவனா எதுவா, நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்த, ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்களுக்கு சமமானவங்க தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்குது. தேனாம்பேட்டை சிக்னல் நான் எப்போ போனாலும் டி நகரில் போனால் அப்படி தான் வருவேன் காரில். அப்படி வந்தால் அந்த கான்ஸ்டபிள் என் ஸ்டூடெண்ட்டு, அது வேறு விஷயம். அவன் அழகாக எப்பயுமே ரசனையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவனான்னு அப்படியே வளர்ந்தவன். அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வாதம் நடக்குது. ஃபுல்லாக குடிச்சுப்பிட்டு பாட்டில் காலி பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு அது பையன் அந்த ஆள் நவர மாட்டான், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான். இவன் நம்ம ஆள் கேட்டான், டேய் ஃபுல்லாக குடிச்சிட்டு என் உயிரை வாங்க வந்தேடா, எனக்கு சந்திராஷ்டமம் சரியில்லையோ இன்னுமோ தெரியல, என்னடா இப்படி படுத்துறிய பாடு, இப்படி வாடான்னு வரவும் மாட்டான்றான். டிராஃபிக் பிரச்சனையாக வருதுடா வாடான்றான். இல்லை சரி நான் கேட்குறேன் நியாயமாக, காசு கொடுத்து தானே வாங்கினேன், வீட்டில் உக்காந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு தொலைகிறது தானே, ஏன்டா இப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் என் உயிரை வாங்குறேன், குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னாரு, மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. இப்போ அவன் நமக்கு அது சின்ன காரணம், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். அவன் சொல்கிறதுல நியாயங்குது. மூடி தொலையாமல் இருந்தால் அதை டைட்டாக மூடி வச்சுருந்துருப்பான். மூடி தொலைஞ்சு அப்படியே வச்சான்னா கீழே ஊற்றுறத வயிற்றில் ஊற்றிக்குவோன்னு அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எங்கேயுமே சிலதெல்லாம் நம்ம நியாயத்தை பார்க்கணும். அவன் இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். படிக்கிற கதாபாத்திரம் கூட நம்ம அந்த இடத்துக்கு நம்ம மாறணும். தாம்பரத்தில் ஒரு தந்தையார் இறந்து விட்டார். அந்த பையனை விசாரிக்கிறதுக்கு எல்லோரும் வராங்க. உறவுகாரெலாம் வருவான்ல, உறவுகள் அப்படித்தான் இருக்கும், பல உறவுகள் இப்படி தான் இருக்கும். முதல்ல வந்தான் ஒருத்தன், அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எப்போ போனார்? காலையில் தான் போனார். என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டு. சரி, டாக்டர்கிட்ட காட்டல? தாம்பரத்தில் தான் 2 டாக்டர் பார்த்தாங்க. வாயா, சிட்டியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது? காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ இருக்குது, அங்கெல்லாம் போய் காட்டாத. தாம்பரத்தில் காட்டினா இப்படி தான் ஆகும். போயிட்டான், அவன் பங்குக்கு போட்டான். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? ஹார்ட் அட்டாக் தான்.
எப்போ? காலையில் தான். எங்கே காட்டினேன்? அப்போலோவில் தான் காட்டினேன். காமாட்சியில் கொஞ்ச நாள் காட்டினேன், அப்போலோவில் கொஞ்சம் காட்டினேன்னு. போயா பைத்தியக்காரா, உள்ளூரில் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது? இதை விட்டுட்டு எங்கேயும் அப்போலோவுக்கு போனால் அது வரைக்கும் தாங்குவார் அவர் அப்படின்ட்டு அவன் பங்குக்கு சொல்லிட்டு போட்டான். இப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்த ஒரு ஆள் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதே வசனம், ஹார்ட் அட்டாக். எந்த டாக்டர் கிட்ட காமிச்சிங்க? அப்போலோவில் 10 நாள் காட்டினேன், தாம்பரத்தில் ஒரு 10 நாள் காட்டினேன், அப்படி சரியில்லைன்னு அவன் சொன்னான். அவன் பங்குக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒழுங்காக காட்டியிருக்கணும். இப்படி பைத்தியக்காரத்தனமாக 2 பக்கம் காட்டினா அந்த ஆள் என்னடா பண்ணுவான்னா? இவன் இப்படி போனாலும் ஒன்று கேட்குறான், அப்படி போனாலும் அவன் என்ன தான் சார் பண்ணுவான்? பார்த்தான். கடைசியில் 4ஆவதாக ஒரு ஆள் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எப்படி விவரம் எங்கே கேட்டாங்க? அவரையே எழுப்பி கேட்டுக்கோ, என்னால் முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுற்றி இருக்கிறவன் அப்படி தான் சார் இருப்பான். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடான்னா. சார் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் சார். யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு போட்டவன் குற்றவாளி கூண்டல் நினைக்கிறான். 10 வருஷமாக தாம்பத்திய உறவில் இருந்தீங்களடா, பேசி பாருங்கடா, கலந்து பேசி முடிவெடுங்கடான்னு நீதிபதி எவ்வளோ சொன்னாலும் அவன் சொல்கிறான், அதெல்லாம் உடுசி ஐயா ஏதாவது ஒரு தீர்ப்பு எழுதணும்னா தீர்ப்பு எழுதிட்டா நீ வருத்தப்படக்கூடாதுண்ணா. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் 10 வருஷம் வாழ்ந்த வருத்தத்தோட அந்த தீர்ப்பு வருத்தம் கொடுக்க போது எழுதுன்னா, அடுத்த மாதம் சம்பளத்திலேருந்து பாதியை உன் சம்சாரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா. உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். சார் நீதியரசர் கேட்டார், அடடா இது போயிட்டு வருத்தப்படுவோன்னு பார்த்தா சிரிக்கிற. இல்லை சாமி, 10 வருஷமாக முழுசையும் கொடுத்துருந்தேன், அடுத்த மாதத்துல எனக்கு பாதி வருது பற்றியா? அதை விட பெருமை உலகத்தில் என்ன இருக்குதுன்னா. அவனுக்குள்ள ஒரு பூகம்பம் இருக்கிறது நீதியரசருக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் யாரையுமே எப்பயுமே சாதாரணமாக பார்க்காதீங்க. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று கேள்விக்குறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் சார். அன்றைக்கி இதே மாதிரி விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அந்த அம்மா குற்றவாளி கூண்டலில் நிற்குது. அவனை கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுன்னு நீதியரசர் கேட்டார். யாரை? பாதிக்கப்பட்டவனை. அவன் சொன்னான், திரும்ப சொல்லி எனக்கு ஒரு பைத்தியமாக பிடிச்சிடும் போலக்குது, கவர்மெண்ட் வக்கீலை கூப்பிட்டு அவளையே விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வக்கீல் வந்தார், அந்த அம்மா கூண்டலில் நிற்குது. கேட்டார், என்னம்மா உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல மாடர்னாக அடுப்புங்கிறதான் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். வக்கீல் தலையை சொஞ்சிக்கினார். இல்லைம்மா உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். எங்கள் கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஓடுது அப்படின்ச்சு. இல்லைம்மா உங்கள் விவாகரத்துக்கு கேட்குறாங்களே அது என்ன காரணம்னு. அட நீ வேற சாமி, விவாகப்பட்டு 4 வச்சுக்கிறேன், நீ வேறு விவாகப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதெல்லாம் எனக்கு வேணான்னுட்டுது சார். அட என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லி கடைசியில் கேட்டான். இல்லைம்மா அவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நீ விரும்புகிறியே, அது எதுக்குன்னு தாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லைன்னுச்சு. அது சொல்லிச்சு அந்த அம்மா, இப்போ கூட தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு மாரடைப்பு வர மாதிரி இருக்குதுன்னாரு. இப்போ உங்களுக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலே மயங்க கீழே விட்டான் சார். அதுக்கு மேலே அப்ஜெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி விவாகரத்து பெற்று கொடுத்துட்டாரு நீதியரசர். இந்த மாதிரி பல இடங்களில் ஏட்டிக்கு போட்டு ஏடா கூடமாக இருக்கிற லைஃப்பும் இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுங்களா? நமக்கு கிடைத்த வாழ்க்கை நலமான வாழ்க்கைன்னு யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.